ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோம் ஃபார்மிங் விளாக்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் ஃபார்மோட அப்டேட்டு தான் இந்த வீடியோ. எங்கள் ஃபார்ம் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். இவர் தாங்க பெரியப்பா அமல்ராஜ், தீவிர வேளாங்கண்ணி பக்தர். தேங்காய் வச்சு நீரோட்டம் பார்க்குறாரு. இது ஒரு மிக பழமையான முறை. இவர் நீரோட்டம் பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நிலவில் தண்ணி இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது இந்த காலத்தில். வெறும் தேங்காயை வச்சு 300 அடி ஆழத்தில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் மாமா தான் எங்களுக்கு போர் போட்டு கொடுத்து மோட்டார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு. இந்த தோட்டம் பக்கத்தில் ஏரி இருக்கிறனால 30 அடியிலே தண்ணி வந்துச்சு. இதில் சிறப்பு என்னன்னாக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேக்ட்ரியில் உள்ள லேபில் கொடுத்து செக் பண்ணப்போ நல்ல ரிசல்ட்டு தான் வந்துச்சு. குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணின்னு சொன்னாங்க. அதுக்குன்ட்டு சர்பத்து போல் இருக்குன்ட்டு கூமாப்பட்டி நண்பர் போல் அடித்து விட முடியாது. தண்ணி குடிக்கிறதுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். தோட்டத்துக்கு விசிட் வராங்க எல்லாத்துக்குமே எங்கள் போர் தண்ணியை குடிக்க கொடுக்கும். அவங்களுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல தண்ணியாக இருக்கும். என்னோடய ஒய்ஃப் பர்த்டேக்கு மரம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆந்திராவில் கும்பகோணத்துக்கு நண்பர் ஒருவருக்கு அந்த மரக்கன்றுகளில் நாங்கள் ஒரு 25 கன்று வாங்கியிருந்தோம். மரம் நடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு குழி பறிச்சிருந்தோம். அந்த குழியை ஒரு வாரம் ஆற போட்டு அதுக்கு மேலே மக்கின மாட்டு சாணம், வேப்ப முன்னாக்கு, மணல், களிமண், உப்பு போட்டு அதுக்கு மேலே தான் மரம் வச்சோம். மரம் பார்த்திங்கன்னா நான், எங்கள் ஒய்ஃபு, அம்மா, அப்பா, தம்பி, பாப்பா எல்லாருமே வச்சோம். ஜெப்ரி பிறந்து 2 மாதம் இருக்கும். ஜெப்ரியுமே ஒரு மரக்கன்று வச்சான். ஜெப்ரி வச்ச தென்னங்கன்று பாருங்கள், தூங்கிக்கிட்டே வைக்கிறான். 5 வருஷம் கழித்து அந்த கன்று எப்படி வந்திருக்குன்னு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். தம்பி தங்கச்சியும் மரம் வைக்கிறாங்க. 2 days ஒன்ஸு மரக்கன்றுகளுக்கெல்லாம் தண்ணி விடுவோம். மரக்கன்றுகளோட ஹைட்டு கம்மியாக இருந்ததுனால ஊடு பயிராக மிளகாய், தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் போட்டிருந்தோம். நல்லாவே வந்துச்சு. காய் நல்லா காய்ச்சிது. ஊடு பயிராக பூசணிக்காயும் போட்டிருந்தோம். நல்லாவே காய்ச்சிது. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயுமே ஒரு 2 கிலோவுக்கு மேலே வரும். நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. பூசணிக்காய் பறிக்கிறதுல என்ன சிரமம்னாக்கா அதில் முள் நிறையா இருக்கும். பயங்கரமாக கையில் குத்தும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி தோட்டத்தில் முருங்கை மரமும் வச்சுருந்தோம். முருங்கை மரம் நல்லா காய்ச்சிது. முருங்கை மரம் கீழே நின்று பறிக்கலாம், அந்தளவுக்கு சின்ன மரம் தான். சின்ன மரத்துலேயும் நல்லா காய்ச்சிது. பூசணிக்காய் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுமே 2 கிலோ, சில காய் 3 கிலோ கூட வரும். முருங்கைக்காய் பாருங்கள், எங்கள் ஒய்ஃப் நின்றுக்கிட்டே பறிக்கிறாங்க. பன்னீர் ரோஸ் வச்சுருந்தோம் தோட்டத்தில். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அதில். பன்னீர் ரோஸ்லேருந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் பாருங்கள், சாக்கில் நான் தான் மொத்தமாக போட்டு கட்டுறேன். இவன் தான் எங்கள் தம்பி மார்ட்டின், குட்டி தம்பி. மார்ட்டினை பற்றி ஒரு வீடியோ கூட என்னோடய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஜெப்ரி வளர்ந்துட்டான். அவன் வச்ச மரமும் வளர்ந்துருச்சு. தோட்டத்தில் தர்பூசணி போட்டிருந்தோம். தர்பூசணி நல்ல பெரிய காய் காய்ச்சிருந்தது. ஜெப்ரி எவ்வளோ தூக்கி பார்த்தும் தூக்க முடியல, அவ்வளோ பெரிய காய். ஜெப்ரி வச்ச மரங்கள் மாமரம் நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல காய். அவன் ஹைட்டாக அவன் நின்றுக்கிட்டே காய் பறிக்கிறான் பாருங்கள். எங்கள் அம்மா கூட எப்பொழுதுமே தோட்டத்துக்கு வந்துடுவான். தோட்டத்துலேருந்து அவளுக்கு கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எங்கள் அம்மா முருங்கைக்காய் பறித்து கொடுக்க அதை எடுத்து எங்கள் தோட்டத்தில் உள்ள வீட்டில் வைப்பான். ஜெப்ரி தோட்டத்துக்கு வந்தானா எப்பொழுதும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். செடிக்கு தண்ணி விடுவான், பில்லு கொத்துவான், அந்தமாரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். வீட்டில் கூட அவனுக்கு தோட்டத்தை வரதான் ரொம்ப பிடிக்கும். அவன் வச்ச மரத்தில் குட்டியாக இருந்தப்போ அவன் தூங்கிக்கிட்டே வச்ச மரம். அந்த மரம் இப்போ எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். அவன் எப்போ வந்தாலும் அந்த மரத்தடியில் நிழலில் உட்காந்தானாக்கா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் உட்காந்து திரும்ப வரவே மாட்டான். ஜாலியாக நல்லா காற்றுல நல்லா உட்காந்துருப்பான். அடுத்து ஜெவின்சி பாப்பா பிறந்துடுச்சு. அண்ணன் வச்ச மரத்தில் காய் பறிக்கிறதுக்கு போட்டிக்கு தங்கச்சி வந்துடுச்சு. 2 பேருக்கும் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள், அந்த மாங்காயை பார்த்து, மாங்காய் விற்கிறதுல. எங்கள் அம்மா,
என்னோடய ஒய்ஃபு, என் பையன் 3 பேரும் மிளகாய், கத்திரிக்காய், தக்காளிலாம் பறிக்கிறாங்க பாருங்கள். பொதுவாக மாமியார் மருமக அப்படின்னாலே கண்ணு துடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்ன்ட்டு பழமொழிலாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. சில இடத்துலலாம் அடிபுடி தகராறு நடக்கும், முடிபுடி தகராறு கூட நடக்கும். இதுக்காகவே சில பேர் முடியை கழட்டி ஆங்கரில் மாட்டி வச்சிட்டு வர கதைலாம் கூட இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. கத்திரிக்காய் பறிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு மரம் வச்சோம். பட் ஜெவின்சி பாப்பா கடைசியாக பிறந்ததுனால அது எதுவுமே மரம் வைக்கல. அதனால் ஜெவின்சி பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு மரம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் தோட்டத்தில் எல்லா மரமுமே இருக்குது, ஆனால் பலா மரம் மட்டும் இல்லை. அதனால் பாப்பா பலாக்கன்று பர்த்டேக்கு வைக்கிது, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு. இந்த பலாக்கன்று பார்த்திங்கன்னா எங்கள் டால்மியாவில் கோட்டர்ஸ் வீட்டிலே விதை போட்டு சின்னதுலேருந்தே வளர்த்து செடியானதுக்கப்புறமேலு தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சோம். இந்த கன்று விதை போட்டதுலேருந்து பெருசாகி வளர்த்து வச்ச வரைக்குமே பாப்பா தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிடுச்சு. செடிக்கு ஃபுல்லாக தண்ணி விடும், டெய்லியும் பார்த்துக்கும், அது வளர்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் கொண்டு வந்து அது நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த மண் சட்டியில். அது பாப்பா அழகாக தூக்கிட்டு வந்து அது ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி பலாக்கன்று வச்சுது. பலாக்கன்று மட்டும் எங்கள் தோட்டத்தில் இல்லாமல் இருந்தது, அது வச்சு அதுவே தண்ணி விடுது பாருங்கள். எங்களுடைய நோக்கமே இயற்கை விவசாயம் செய்யணும், அதை நம்மளே இறங்கி செய்யணும், நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் காய்கறிகள்லாம் வருது, பட் எங்கேருந்து வருது, எப்படி வருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களே இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணோம். இதுபோல் வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே அமையாது. இதுவுமே ஒரு வகையான பிளெஸ்ஸிங்ஸ் தான். சூழ்நிலை எல்லாமே அமையணும் இந்தமாரி வேலை செய்கிறதுக்கு. ஃபார்ம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. எப்போயாச்சும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன், இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஸ்டோரிஸ் போடுவேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து யூடியூப்பில் போடுங்க அப்படின்ட்டு. எனக்கு யூடியூப்பில் அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் யூடியூப்லாம் மிக ஒரு கேவலமான ஒரு பொழுதுபோக்கு தளமாக தான் இருக்குது. நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னால திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ட்ரிச்சின்னு சர்ச் பண்ணாலே ஏதோ தப்பான பேர் தான் வருது. அந்தளவுக்கு வந்து யூடியூப் கெட்டு போய் கிடக்கு. இந்த கண்டிஷன்லாம் எனக்கு சக்கப்போடு போடுன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க தோட்டத்தில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வீடியோவாக போடுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சேனலில் உள்ள கமெண்ட்ஸ் பார்த்தாலே எல்லாருமே ஒரு நல்ல கமெண்ட் தான் போடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சேனல் அது. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னோடய தம்பி தான் எனக்கு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மக்களுக்கு வந்து விவசாயிகள் மேலேயும் அதிக ஆர்வம் இல்லைன்ட்டு. நாட்டிலையும் எப்படி தான், யூடியூப்லேயும் எப்படி தான். எங்கள் தோட்டம் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா தான். அவங்க ஹோஸ் போட்டு தண்ணி விடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அதனால் எல்லாத்துக்குமே பைப்லைன் ஒர்க் பண்ணிட்டேன். வால்வ் ஆப்ரேஷன் தான். வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு மோட்டர் ஆன் பண்ணால் போதும், எல்லா செடிக்குமே தண்ணி அதுவே ஓடிக்கும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு தண்ணி ஓடிட்டு இருக்க டைமில் நம்ம ஏதோ செடியை கூட புல் பிடுங்கலாம், சரி பண்ணலாம். எங்கள் தோட்டம் 2020 ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 வருஷத்தில் இதுதான் எங்களோட சக்ஸஸ்ஸு. இதுபோல் மேலும் பல இயற்கை வேளாண்மை பற்றிய வீடியோக்கள் பார்க்க என்னோடய யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் ஜெரோம் ஃபார்மிங் விளாக்ஸ். Thank you for your time.